ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இனிமேட்ல சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 106 அப்புறம் 107 இந்த ரெண்டு சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 105 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ஜாக்சன் அப்படிங்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோவை அந்த அத்லெட்டிக் டவரோட 25வது ஃப்ளோரில் நான் தான் இருப்பேன், என்னை வந்து சீக்கிரமாக சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னா உனக்கு ஒரு டைமண்ட் கார்டு டெக்னிக் கொடுப்பேன் அப்படின்ட்டு போயிருப்பான். ஹீரோவும் அட அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு அப்படின்ட்டு அந்த ஜாக்சன் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி மொதல் ஃப்ளோர்ல இருந்து 20வது ஃப்ளோர் வரைக்கும் அசால்ட்டா கிளியர் பண்ணிட்டு போயிருப்பான். அந்த 20வது ஃப்ளோர்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சண்டை போட்ட பல்கே தான் இருந்திருப்பான். அப்போ நம்ம ஹீரோவும் விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அட்டாக் பண்ணியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோட்ட அடி வாங்கின அந்த பல்கும் பறந்து போய் விழுந்து வாயிலிருந்து ரத்தம்லாம் கக்கிட்டு, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி ஒருத்தனால ஐஸ் ஆட்ரிபியூட் அப்புறம் ஃபயர் ஆட்ரிபியூட் ரெண்டையுமே மாஸ்டர் பண்ணியிருக்க முடியும். அப்புறம் இந்த பேட்டில் நான் போன டைம் சண்டை போட்டதை விட ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு முறைச்சு பார்க்கறான். அந்த ரெஃபரியும் இந்த பேட்டிலோட வின்னர் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த பல்கு பக்கத்துல இருக்கவனும், டே இந்த பேட்டில்ல நீ வெறும் 5-6 செகண்ட்ல தோத்து போயிட்ட அப்படிங்கிறான். அவனும் எனக்கு தெரியும், கொஞ்ச நேரம் வாய மூடுறா அப்படின்ட்டு. சரி இருந்துட்டு போட்டோம், மெயின் ஈவெண்ட்டை ரீச் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் 4 ஃப்ளோர் இருக்கு, அவனுக்கு இன்னும் ட்ரைனிங் தேவைப்படும் அப்படின்ட்டு. என்னது அதுக்குள்ள 25வது ஃப்ளோர் போயிட்டானா? அடே நடுவுல அந்த 4 ஃப்ளோர் எங்கடா போனுச்சு, அதுக்குள்ள அந்த சீனியர்ஸை தோக்கடிச்சிட்டியா? டே ஃப்ராஸ்டரே, நீ என்ன உண்மையிலேயே ஹியூமனா இல்ல எவால்வ்டு பீஸ்டா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவை இதுக்கு முன்னாடி எதுக்குடா இவனெல்லாம் புகழ்ந்து தள்ளுறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருந்திருப்பானுங்களே அவனுங்க கூட, டே யாரா இந்த ஃப்ராஸ்டர் அதுக்குள்ள 25வது ஃப்ளோர் போயிட்டான், உண்மையிலேயே இவன் ஹியூமன் தானா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த ஜாக்சனும், நான் இவனை நைட் மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் ரொம்பவே டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகிறான், ஒரு நைட்ல அப்படி என்னதான்டா பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. சரி இந்தா என்னோட டெக்னிக் கார்டை கொஞ்சம் சேஃபா வச்சிரு அப்படின்னு அங்க இருக்க ரெஃப்ரிட்ட தூக்கி போடுறான். அந்த ரெஃப்ரியும், ஏன்டா இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான டெக்னிக் கார்டை நீ கண்டிப்பா பெட் வச்சுதான் ஆகணுமா, இது கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு. பக்கத்துல இருக்க பொண்ணும், என்னது டைமண்ட் கார்டு டெக்னிக் அப்படின்னு ஷாக் ஆவரா. அந்த ஜாக்சனும், அது இருந்துட்டு போகுது, இவன் கூட நான் கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு. சரி என்னடா தம்பி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே, இவனோட வார் ஹேமர் ரொம்பவே பெருசா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்பீடாவும் இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆவறான். பல்கும், டே இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு உன்னோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை வச்சு என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்ச, இப்போ உன் கதை முடிஞ்சிடா அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும், யாரா உன்னோட அட்டாக்ல இருந்து தப்பிக்க பார்த்தாங்க, இப்போ இதை கொஞ்சம் பாடுறா அப்படின்னு டியன்ட் கிங் ஸ்பேஸ்மேன்ஷிப் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த ஜாக்சனும் ஹீரோவோட அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டே, இல்ல இவன் இதுக்கு முன்னாடி பேட்டில் போட்ட வீடியோலாம் பார்த்தப்ப இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் அவன் யூஸ் பண்ணவே இல்லை, இதெல்லாம் எப்படா கத்துக்கிட்டான், உண்மையிலேயே இவன் யாரு தாண்டா அப்படின்ட்டு நான் இவங்கிட்ட தோக்குற மாதிரி முடிவுலயே இல்லை அப்படிங்கிறான். ஹீரோவும் அவனோட ஃபேஸ்ல அவனோட ஸ்பியரை வச்சு கோடை போட்டு விட்டான். அந்த ஜாக்சனும், சரி உண்மையான பவர்னா என்னன்னு காட்டுறான் அப்படின்னு கோல்டன் டெக்னிக் கிரை ஆஃப் மவுண்டன் டைகர் அப்படின்னு அட்டாக் பண்றான். ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு, இல்ல இவனோட அட்டாக் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு அவனோட டியன்ட் கிங் ஸ்பேஸ்மேன்ஷிப்பை வச்சு அட்டாக் பண்ணி அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு இருக்கான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், என்னது இந்த ஃப்ராஸ்டர் வெறும் 5வது லெவல் வாரியரா இருந்துகிட்டு ஒரு 6th ஆர்டர் வாரியருக்கு ஆப்போசிட்டா சண்டை போடுறானா, இவன் உண்மையிலேயே ஒரு ஃபர்ஸ்ட் இயர் தானா, என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் அந்த அட்டாக்ல அடிபட்டு சைக்கோ ஓட்ட மாறிக்கிட்டு, ஆஹா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, இனிமே தான்டா மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஜாக்சனும் ஷாக் ஆயிட்டு, இல்ல இவனோட ஃபயர் டெக்னிக் ரொம்பவே டெரிஃபைங்கா இருக்கு, அப்புறம் இது என்னடா இந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கு அப்படின்னு ரெய்ஸ் அப்படின்னு அவனோட ஷீல்டை போட்டு அந்த ஃபயர் டெக்னிக்கை தடுத்துட்டான். இதை பார்த்து அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸும், எனது ஷீல்டு ஆர்பா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும், உன்னோட டர்ட்டில் ஷீல்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா என்கிட்ட அதெல்லாம் ஒர்க் ஆக போறது இல்லை அப்படிங்கிறான். ஜாக்சனும், டே இப்போவாது நம்ம 2 பேத்துக்கு நடுவில் இருக்க பவர் டிஃபரன்ஸ் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுச்ச, என்னோட ஆர்பு ஷீல்டெல்லாம் நீ வாழ்நாள் ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்தா கூட உடைக்க முடியாது, அப்புறம் உன்னோட எந்த அட்டாக்கும் என் மேல ஒர்க்கும் ஆக போறது இல்ல, இதை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறான். ஹீரோவும், சரி உன்னோட அந்த டர்ட்டில் ஷீல்டு எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம், நீ ரொம்ப சீக்கிரமா விட்டு கொடுத்துடாத, எனக்கும் போர் அடிச்சிடும், இப்போ இதை வாங்கி பாரு அப்படின்னு அவனோட டியன்ட் கிங் ஸ்பேஸ்மேன்ஷிப் அப்புறம் ராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த ஜாக்சனும் ஹீரோவோட அட்டாக்கை கஷ்டப்பட்டு தடுத்துட்டு, இல்ல இவனோட ஐஸ் எனர்ஜியும் ரொம்ப கோல்டா இருக்கு, என்னோட காலை
கூட இப்ப நவுத்த முடியல. அப்புறம் இந்த அட்டாக்னால என்னோட ஸ்பீடு டோட்டலா குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மையிலேயே யாரு தாண்டா இந்த மான்ஸ்டர் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் என் முழு பவரையே நீ இன்னும் பார்க்கல அப்படின்ட்டு ரேஜ் பூஸ்ட் விராத்ஃபுல் ரெயின் ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அந்த ஜாக்சனும் ஷாக் ஆயிட்டு, டே சைக்கோ எப்படா என்னோட ஆர்பு ஷீல்ட நீ பிரேக் பண்ற, உண்மையிலேயே நீ ஃபர்ஸ்ட் இயர் தானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் என்லைட்டட் விராத்ஃபுல் ரெயின் ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த ஜாக்சன்லாம் ஷாக் ஆயிட்டு, டே சைக்கோ இது என்னடா டெக்னிக்கே அப்படின்னு கதறான். பார்த்தா ஹீரோ பண்ண அட்டாக்க அவனால தடுக்க முடியாம அவனோட ஆர்பு ஷீல்டே உடஞ்சிருச்சு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஜாக்சனும் ஹீரோட்ட அடி வாங்கி படுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், டே உண்மையிலேயே இவன் அந்த ஜாக்சனை தோக்கடிச்சிட்டான். அப்புறம் ஜாக்சனோட வெப்பன் இந்த ரிங்கை விட்டு வெளியே இருக்கு, அவனால இனிமே வெப்பனை யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா அவன் அந்த டைமண்ட் கார்டு டெக்னிக்கை தோத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த விக்டோரியாவும், டே அகமதே இவனை மாதிரி ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறா. அகமதும், விக்டோரியா அந்த வார் ஹேமர் மட்டும்தான் அவனோட வெப்பன் அப்படின்னு யாரு சொன்னாங்க, இன்னும் அவனோட கொஞ்சம் பவரை கூட நீ பார்க்க கிடையாது அப்படிங்கிறான். ஹீரோவும், டே உங்ககிட்ட வெப்பன் இல்ல, ஒழுங்கா தோத்துட்டுன்னு ஒத்துக்கோ அப்படிங்கிறான். அந்த ஜாக்சனும் சைக்கோ ஓட்டம் எந்திரிச்சுக்கிட்டே, என்னது நான் தோத்துட்டேனா, டே குழந்தை அந்த வார் ஹேமர் மட்டும்தான் என்னோட வெப்பன்னு யாரா உங்ககிட்ட சொன்னாங்க, நான் என்னோட வாழ்நாள்ல முக்காவாசி நாள் க்ளோஸ் காம்பாட்ல தான் சண்டை போட்டிருக்கேன். ஸோ அதுதான்டா எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்புறம் இந்த பேட்டில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஏதோ ஒரு கிளவுஸை போட்டுக்கிட்டு ரேஜ் ஆஃப் கொரிலா அப்படிங்கிறான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு கொரிலா இருக்க மாதிரி இருக்கு. அந்த விக்டோரியெல்லாம் ஷாக் ஆகிட்டு, எப்படா இவனோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணான், அதுவும் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் எடுத்துக்காம. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அபிலிட்டியை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறா. அகமதும், இவனோட மார்ஷல் டெக்னிக் ரொம்பவே ரேரானது. இன்ஃபேக்ட் இந்த டெக்னிக் இவனோட பிரியூட் ஃபேமிலிக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா தெரிஞ்ச ஒரு டெக்னிக் அப்படிங்கிறான். ஹீரோவும், இவனோட டெக்னிக்கே என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் வாங்குற ஸ்கில் மாதிரியே இருக்கு. அப்புறம் கண்டிப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டெக்னிக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். அந்த ஜாக்சனும் ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு அவனோட பிளாக் மாம்பா ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா அது வெறும் கையிலேயே தடுத்து நிறுத்துறான். ஹீரோவும், டே இது பிளாக் மாம்பா ஸ்பியர்டா, இதை எப்படா நீ வெறும் கையில தடுத்த, என்னடா உன்னோட பவர் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவனும், ஆமாண்டா தம்பி இதை வாங்கிக்கோ அப்படின்னு ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுட்டு, என்னோட உண்மையான பவர் தெரியாம நீ ரொம்ப ஆட்டம் போட்டுட்ட, ஸோ இதை வாங்கிக்கோ அப்படின்னு ஏர்ல இருந்து நம்ம ஹீரோவை தரைக்கு அடிச்சு பறக்க விட்டுட்டு, இதோட உன் கதையை முடிச்சிடறான் அப்படின்னு ஃபிஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னு ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிளாஸ் பசங்களும், ஃப்ராஸ்டர் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட எந்த அட்டாக்கையும் தடுக்காம எல்லா அட்டாக்கையும் வாங்கிட்டு இருக்கான். அந்த ஜாக்சனும் ஃபிஸ்ட் ஆஃப் அயன் ரேஜ் அப்படின்னு ஹீரோவோட நெஞ்சிலேயே ஓட்ட போட்டான். நம்ம கெர்லோஸும், இல்ல நம்ம ஃப்ராஸ்டர் இப்போ செத்துட்டானோ அப்படின்னு ஷாக் ஆகுறான். பிளாக்கும், டேய் இவனால ஃப்ராஸ்டரை கொல்ல முடியுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இது ஃப்ராஸ்டரோட ஸ்பெஷல் டிஸ்போசல் டெக்னிக் அப்படிங்கிறா. பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த ஜாக்சன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தது நம்ம ஹீரோவோட க்ளோன் தான். அவனும், இது என்னடா க்ளோனு, இந்த மாதிரிலாம் ஒரு டெக்னிக் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஹீரோவும் அவன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வரான். அந்த ஜாக்சனும் ஹீரோவோட அட்டாக்கை கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு, டே சைக்கோ இன்னும் எத்தனை டெக்னிக்கடா மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும், இல்ல என்னோட கரண்ட் ஸ்டேட்ல அவனை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், ஸோ அதனால நான் இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் வாங்கர் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். இதை பார்த்து அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், இது என்னடா டெக்னிக் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த விக்டோரியாவும், டே அகமது ஏதோ அவனோட டெக்னிக் ரொம்பவே ரேர் அப்படின்னு சொன்னேன், இப்ப இவன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்றான் இல்ல, இதை என்னடா சொல்லு அப்படின்னு கேக்குறா. அந்த அகமதும், அடியே விக்டோரியா வரவன் போறவன்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் இதை முடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அவனோட கேலக்ஸி ஃபால் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஜாக்சனும் ஹீரோவோட எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டு, பரவாயில்லடா தம்பி நான் ரொம்ப நாளா இந்த மாதிரி சண்டை போட்டதே இல்ல, இது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு, வா என்னை இன்னும் என்டர்டைன்மெண்ட் பண்ணு அப்படின்னு மறுபடியும் பிளட் ரேஜ் அப்படிங்கிற புதுசா ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு கொரிலாவை கொண்டு வரான். ஹீரோவும், இல்ல இவன் இவ்வளோ டேமேஜ் வாங்கினோட்டியும் மறுபடியும் அதே பவர் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான், இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் வாங்கர் ஸ்கில்லும் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது, ஸோ இதை நான் ஒரே அட்டாக்ல முடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சோல்ஜரோட ஆறாவை வர வச்சுட்டு கிறிஸ்டைல் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படின்னு அட்டாக் பண்றான். ஜாக்சனும் ஹெவன்ஸ் குவாக் அப்படின்னு அட்டாக் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோவோட அட்டாக்கு மறையிற மாதிரி இருக்கு. ஜாக்சன்
ஜாக்சனும் என்னது மறுபடியும் ஒரு குளோனா, இல்ல இது குளோன் இல்ல அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நான் இப்ப எங்கடா இருக்கேன் அப்படின்னு பாக்குறான். அவனை சுத்தியும் நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த டிராகன் டெஸ்ட்ராயர் ஸ்கில்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு சோல்ஜர் வந்தான்ல, அவனும் அந்த ஜாக்சன் பின்னாடி வரான். ஜாக்சன்லாம் டேய் யாரா நீங்க புதுசா காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஆதி காலத்துல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கீங்க, நான் எங்கடா இங்க வந்து மாட்டினேன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த சோல்ஜரும் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படின்னு ஜாக்சன் அட்டாக் பண்ணிட்டான். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல